இன்னைக்கு ஊடகங்கள் ஒரு தவறான செய்தியை பரப்பிக்கிட்டு வராங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிகமான வாக்குகள் பதிவாயிடுச்சுன்னு சொல்லி இல்லாத ஒரு செய்தியை ஊடகங்கள் இன்னைக்கு உருவாக்கி அதை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த 30 லட்சம் வாக்குகள் என்பது சராசரியாக வரக்கூடிய வளர்ச்சி தான். அது எப்பவும் தேர்தல் நடக்குது. ஆனால் இந்த பர்சன்டேஜ் கூடுனதுக்கு காரணம் திமுக தொடர்ந்து எதிர்த்து வழக்கு தொடுத்து அதை தடுத்து நிறுத்த நினைத்த எஸ்ஐஆர் தான் காரணம். தமிழ்நாட்டில் 5 ஆண்டுகள் அலங்கோல ஆட்சி நடத்திய, அராஜக ஆட்சி நடத்திய, எதை பற்றியும் கவலைப்படாமல் கொள்ளையடிப்பதையே கொள்கையாக வைத்துக் கொண்டு மக்களை சூறையாடி வரியை எவ்வளவு உயர்த்த முடியுமோ அவ்வளவு உயர்த்தி, மின் கட்டணத்தை உயர்த்தி, சொன்ன வாக்குறுதி எதையுமே செய்யாம மக்களை ஏமாற்றி சட்டம் ஒழுங்கு காப்பாற்ற முடியாம போதை பொருட்களை விற்கின்ற சந்தையாக தமிழ்நாட்டை மாற்றி வைத்த திமுக இந்த தேர்தலில் விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என்பதில் நகரப்பகுதிகளை விட கிராம பகுதியில் இருந்த மக்கள் அதிகமாக ஆர்வமாக இருந்தாங்க. அதனால தான் அந்த வாக்குப்பதிவு அதிகம் நடக்குது. விவசாயிகள் பிரச்சனைக்கு அவர் தோள் கொடுத்தார். ஒரு விவசாயியாக தமிழ்நாட்டு விவசாய பெருமக்களோடு இணக்கமாக இருந்தார். அதனால தான் இன்னைக்கு எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக இருக்குன்னு தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற எல்லா விவசாய சங்கங்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிச்சது. தேர்தல் களத்தில் இருந்த ஒரே தலைவர், மக்களோடு இருந்த தலைவர், மக்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர், மக்களை தொடர்பு கொண்ட தலைவர் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். வணக்கம் அன்பு உறவுகளே, நான் ஆவடிக்குமார். ஊடகங்கள் பேசாத பொருளை உங்களோடு பேச வந்திருக்கிறேன். இந்த சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, மகிழ்ச்சியாக இருக்குது. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனடியாக வந்து சேரும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சிருக்கு. மக்கள் அடுத்த 5 ஆண்டுக்கு தமிழ்நாட்டை யார் ஆள வேண்டும் என்பதை இன்றைக்கு சரியான முடிவெடுத்து அவர்கள் வாக்குப்பதிவு செஞ்சுருக்காங்க. பல கட்சிகள், பல கூட்டணிகள் இந்த தேர்தலில் போட்டியிடுது. எல்லா தேர்தலும் அப்படி தான் போட்டியிடும். இதில் ஒன்றும் புதுசு இல்லை. ஒவ்வொரு தேர்தலும் தமிழ்நாட்டில் 3 கூட்டணி போட்டியிடுறது என்பது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. சில கட்சிகள் தனியாகவும் போட்டியிட்டு இருக்கு. ஆனால் எந்த தேர்தல் இல்லாத பரபரப்பு இந்த தேர்தலில் இருந்ததா? இன்னைக்கு ஊடகங்கள் ஒரு தவறான செய்தியை பரப்பிக்கிட்டு வராங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிகமான வாக்குகள் பதிவாயிடுச்சுன்னு சொல்லி இல்லாத ஒரு செய்தியை ஊடகங்கள் இன்னைக்கு உருவாக்கி அதை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் இல்லாத வகையில் 85% பதிவாயிடுச்சு தமிழ்நாட்டில், இது வரைக்கும் இவ்வளோ பர்சன்டேஜ் பதிவாகலை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஊடகங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது இன்னொரு பக்கம் ஒரு தற்குறி கூட்டம், தமிழ்நாட்டு அரசியலையே தெரியாத கூட்டம், இந்த தேர்தலை மட்டுமே ஒரு தேர்தல் நினைச்சு பார்த்த கூட்டம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த விஜய் வந்ததுனால தான் இவ்வளோ பர்சன்டேஜ் போல இருக்குது, அதனால் அவருக்கு சாதகமாக இந்த தேர்தல் இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஏதோ தமிழ்நாட்டில் ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டது போல் ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. ஆனால் உண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிரிப்பு தான் வருது. ஏன்னா கடந்த 2021 தேர்தல்லையே தமிழ்நாட்டில் அதுக்கு முன்னே இருந்த தேர்தலை விட 26 லட்சம் வாக்குகள் கூடுதலாக பதிவாச்சு. இந்த தேர்தலில் அதுக்கு கடந்த 21 தேர்தலை விட இப்போ 26 தேர்தலில் 30 லட்சம் தான் வாக்குகள் கூட பதிவாயிருக்கு. மொத்த எண்ணிக்கையில் கடந்த தேர்தலில் எப்படி ஒரு 26 லட்சம் வாக்குகள் கூடுதலாக பதிவாச்சோ அதுபோல் இந்த தேர்தலில் ஒரு 30 லட்சம் வாக்குகள் தான் கூட இருக்குது. ஆனால் கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் எதுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
கடந்த தேர்தலில் 76.12%, இந்த தேர்தலில் 85%. இதுதான் வித்தியாசம். ஆனால் இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, எதுவும் காரணம் இல்லை. எஸ்ஐஆர் மூலம் ஏறத்தாழ 97 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. மொத்த வாக்கு எண்ணிக்கையில் குறைஞ்சதுனால அதனுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு இந்த 30 லட்சம் வாக்குகள் இன்றைக்கு இந்த 5 ஆண்டுகளில் வாக்காளர்களாக மாறியவர்கள், புதிய வாக்காளர் வந்தவங்க எல்லாரையும் கணக்கில் எடுத்தீங்கன்னா இது ஒன்றும் பெரிய அபரிவிதமான வாக்குப்பதிவுன்னு சொல்லவே முடியாது. இந்த 30 லட்சம் வாக்குகள் என்பது சராசரியாக வரக்கூடிய வளர்ச்சி தான். அது எப்பவும் தேர்தல் நடக்குது. ஆனால் இந்த பர்சன்டேஜ் கூடுனதுக்கு காரணம் திமுக தொடர்ந்து எதிர்த்து வழக்கு தொடுத்து அதை தடுத்து நிறுத்த நினைத்த எஸ்ஐஆர் தான் காரணம். எஸ்ஐஆரில் 97 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டதற்கு பிறகு இன்னைக்கு இந்த வாக்குப்பதிவு உயர்ந்திருக்கு. அதிலிருந்து அந்த 97 லட்சம் வாக்குகள் திருட்டு ஓட்டு, கள்ள ஓட்டு, திமுகவை வெற்றி பெற வைத்த ஓட்டு, அந்த ஓட்டு நீக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இன்னொரு செய்தி பார்க்கணும். திமுக ஸ்டாலின் தொடர்ந்து செய்யிட்டு இருந்தார், இந்த எஸ்ஐஆர் சரியில்லை, இது மத்திய அரசு தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி இந்த எஸ்ஐஆரை கொண்டு இந்த தேர்தல் வாக்காளர்களை வாக்கு வரி அளிக்க விடாமல் தடுப்பதற்கான முயற்சி அப்படின்லாம் சொல்லி வழக்கு போட்டு எவ்வளவோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களே அப்போ தேர்தல் கமிஷன்லேருந்து அப்போது எல்லாருமே சொன்னோம், இதில் இவருக்கு என்ன பிரச்சனை, தேர்தல் ஆணையம் உத்தரவு போட்டாலும் இங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் இருக்கிற அரசு பணியாளர்கள் தானே அதை செய்கிறாங்க, அவங்க எல்லாம் ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்காங்க, அவங்க எப்படி மத்திய அரசு உண்மையான வாக்காளர்களை நீக்கணும்னா இவங்களுடைய உதவி இல்லாமல், இவங்களுடைய ஆதரவு இல்லாமல் நீக்க முடியுமான்னு கேட்டப்போ அதுக்கு பதில் சொல்ல முடியல. கடைசியில் என்ன பண்ணாங்க, இதை அவங்க திமுக ஆட்களை வச்சுக்கிட்டு அவங்க ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும், அவங்களுக்கு பரிசு பொருள் கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கட்டுன்னு அவங்க ஆட்களை வச்சுட்டு, அவங்க முகவர்கள் PL2 வச்சுக்கிட்டு அவங்க அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தினாங்க. அப்போவும் 97 லட்சம் வாக்குகள் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் இந்த தேர்தலில் நீக்கப்பட்டாங்க. இதை திமுக அரசியலுக்கு இதை குறை சொல்லிச்சே தவிர, நான் சொல்கிறேன், இந்த தேர்தல் வழக்கமாக எல்லா தேர்தலும் ஒரு குற்றச்சாட்டு வரும். இந்த தேர்தலில் எந்த இடத்துலையும் எந்த பூத்துலேயும் வாக்குச்சாவடிக்கு முன்னாலேயும் என்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்குது ஆனால் என் ஓட்டு இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி ஒரு செய்தி வரல. எந்த வாக்குச்சாவடியிலும் அப்படிப்பட்ட குற்றச்சாட்டு இல்லை. ஆக முறையான திமுகவுக்கு ஓட்டு போட்ட திருட்டு வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது எந்த சந்தேகம் இல்லை. திமுக அதனால தான் அதை எதிர்த்தது. இது ஒரு சரியான நடவடிக்கை கூட திமுக ஏற்றுக்க மறுத்ததுன்றதுக்கு அதுதான் உதாரணம். இப்போ இந்த 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதுனால மொத்த வாக்காளர்கள் குறைஞ்சிட்டாங்க. இந்த மொத்த வாக்காளர் குறைஞ்சிட்டு எல்லாம் உண்மை வாக்காளர்களாக அதில் இடம் பிடித்ததுனால இன்னைக்கு 85% வாக்கு பதிவாயிருக்கு. இதுதான் காரணமே தவிர வேற எந்த காரணத்தை யாராவது சொன்னாங்கன்னா அது உண்மை இல்லை. அது அவங்களை ஏமாத்திக்கிட்டு மக்களை திசை திருப்புற முயற்சி. இப்படி 85% வாக்குகள் பதிவாயிருக்கின்றது. இன்னைக்கு அது தேர்தல் களத்தில் தரப்பட்ட நிலவரம் செய்தி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நகர பகுதிகளை விட கிராம பகுதிகளில் அதிகமான வாக்குகள் பதிவாயிருக்கு. நகர பகுதியில் வாக்கு குறைஞ்சிருக்கு. இன்னும் சொல்ல போனால் விஜய் போட்டியிட்ட தொகுதிகளில் ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஆனால் தமிழ்நாடு முழுவதும் வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு எந்த பகுதியும் இல்லாமல் எல்லா பகுதிகளிலும் கிராமப்புற வாக்காளர்கள் அதிகமாக வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள். அதனால் கிராம பகுதி மக்கள் இந்த தேர்தலை ஆர்வமாகவும் அக்கறையோடும், இது தேர்தல் என்பது மிக சரியான அவங்களுடைய கணிப்பை போல தமிழ்நாட்டில் 5 ஆண்டுகள் அலங்கோல ஆட்சி நடத்திய, அராஜக ஆட்சி நடத்திய
எதை பற்றியும் கவலைப்படாமல் கொள்ளையடிப்பதையே கொள்கையாக வைத்துக்கொண்டு மக்களை சூறையாடி வரியை எவ்வளவு உயர்த்த முடியுமோ அவ்வளவு உயர்த்தி, மின்கட்டணத்தை உயர்த்தி, சொன்ன வாக்குறுதி எதையுமே செய்யாம மக்களை ஏமாற்றி சட்டம் ஒழுங்கு காப்பாற்ற முடியாம போதையில் பொருட்களை விற்கின்ற சந்தையாக தமிழ்நாட்டை மாற்றி வைத்த திமுக இந்த தேர்தலில் விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என்பதில் நகர பகுதிகளை விட கிராம பகுதியில் இருந்த மக்கள் அதிகமாக ஆர்வமாக இருந்தாங்க. அதனால தான் அந்த வாக்குப்பதிவு அதிகம் நடந்திருக்கு. இன்னும் சொல்கிறேன், இந்த ஸ்டாலின் ஆட்சியில் இந்த நகரங்களில் இருக்கிறவங்க ஓரளவுக்கு ஸ்டாலினுடைய அந்த மீம்ஸு, விளம்பரம், அந்த ஃபோட்டோ ஷூட்டு, அந்த அப்பப்போ நடத்துகிற ட்ராமா, இதையெல்லாம் பார்த்து அவங்க அதை அதிகமாக நம்பினாங்க. ஆனால் கிராம பகுதியில் அது போய் சேரலை. கிராம பகுதிகளில் என்ன பிரச்சனைனா, புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தபோது அவர் கொண்டு வந்த குடிமராமத்து திட்டம், ஒவ்வொரு ஊர்லேயும் நீர்நிலைகள் பாதுகாக்கப்பட்டு சீரமைக்கப்பட்டு அந்த நிலத்திலிருந்து கிடைத்த அந்த வண்டல் மண்ணை கொண்டு அவர்களுடைய நிலங்கள் தரிசாக மாறாமல் இயற்கை எருவாக அது பயன்படுத்தப்பட்டு வளம் பெற்றிருக்கிறது. இது தமிழ்நாடு முழுவதும் கிராம பகுதியில் நடந்திருக்கு. அதனால தான் அந்த விவசாயி அதை நினைச்சு பார்க்குறாங்க. இன்றைக்கு கிராம பொருளாதாரத்தை மீட்டெடுத்தது புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய திட்டங்களான கால்நடை வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு போன்ற, கோழி வளர்ப்பு போன்ற சமுதாயத்தில் கிராமங்களில் ஆதரவற்ற நிலையிலிருந்த, வறிய நிலையிலிருந்த தாய்மார்கள், விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், முதியவர்கள் அந்த திட்டங்களின்படியாக பயன்பெற்று கிராம பொருளாதாரத்தையும் மீட்டாங்க, அவர்களுடைய குடும்ப பொருளாதாரத்தையும் மீட்டாங்க. அந்த திட்டங்கள் ஸ்டாலின் அரசால் நிறுத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு தேவையான மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் எடப்பாடியார் ஆட்சியில் கிடைச்சது, ஸ்டாலின் ஆட்சியில் அது கிடைக்கல. இப்படி பல்வேறு திட்டங்கள் விவசாயிகள் சார்ந்த, அவர்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சியில் காவிரி பிரச்சனையை தீர்த்து காவிரி டெல்டா பாசன பகுதியை சிறப்பு வேளாண் மண்டலமாக அறிவித்து, பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலமாக அறிவித்து, அந்த விவசாயத்தை தவிர வேற எதையும் செய்ய முடியாது, எந்த தொழிலையும் செய்ய முடியாது என்ற ஒரு நிலையை புரட்சி தமிழர் எடப்பாடியார் உருவாக்கி வச்சார். அது மட்டும் இல்லை, ஒரு விவசாய நிலத்தை தொடர்ந்து 10 ஆண்டுகள் பயிர் செய்யலனா தான் அந்த நிலத்தில் பிளாட் போடணும். ஆனால் இவங்க சபரீசனுடைய நிறுவனங்களில், ஜி ஸ்கொயர் போன்ற நிறுவனங்களின் நலனுக்காக இவங்க எல்லா இடத்தையும் பிளாட் போடலான்னு அனுமதி கொடுத்து அந்த அரசாணையை நிறுத்தி வச்சது ஸ்டாலின் அரசு. இதனால் விவசாயிகள் பயந்தாங்க. இப்படி பல்வேறு வகையில் இன்றைக்கு விவசாயிகளை அச்சுறுத்தி அரசாக அவர்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் தராம, அவர்கள் வெள்ளம், வறட்சி போன்ற பேரிடர் காலங்களில் அவருக்கு கிடைக்க வேண்டிய உதவித்தொகையோ அல்லது இன்சூரன்ஸ் காப்பீட்டு தொகையோ பெற்றுத்தராமல் ஏமாற்றிய அரசாக ஸ்டாலின் அரசு இருந்ததனால் அந்த விவசாயிகள், ஒரு சாதாரண விவசாயி, விவசாயத்தை பற்றி தெரிந்தவர், அவர் ஆட்சியில் இருந்தபோது விவசாயிகளுக்கு எந்த தொல்லை வந்தாலும் துணையாக வந்து நின்றார். விவசாயிகள் பிரச்சனைக்கு அவர் தோள் கொடுத்தார். ஒரு விவசாயியாக தமிழ்நாட்டு விவசாய பெருமக்களோடு இணக்கமாக இருந்தார். அதனால தான் இன்னைக்கு எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக இருக்குன்னு தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற எல்லா விவசாய சங்கங்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்குது. அது மட்டும் இல்லை, அத்திக்கடவு அவிநாசி திட்டமாக இருந்தாலும், இந்த பக்கம் நடந்தாய் வாழி காவேரி திட்டமாக இருந்தாலும், இப்படி விவசாயம் சார்ந்த நீர்ப்பாசன திட்டங்கள் அத்தனையும் வடிவமைத்து அதை செயல்படுத்தி கொண்டிருந்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். அதனால் அந்த திட்டங்கள்லாம் இன்னைக்கு ஸ்டாலின் அரசால் முறையாக நடைமுறைப்படுத்தாதனால பாதிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா தலைவாசலில் எடப்பாடியார் வெளிநாடுகளுக்கு போய் அங்கே இருக்கிற அந்த செறிவூட்டப்பட்ட
கால்நடைகள் வழியாக அந்த பால் உற்பத்தி அபரிமிதமான அளவில் அந்த விவசாயிகளுக்கு ஒரு தரமான கலப்பின கால்நடைகளை உருவாக்குவதற்கு, அதற்குரிய பயிற்சியை தருவதற்கு, கால்நடைகளை வளர்ப்பதற்கு உருவாக்கப்பட்ட பல கோடி செலவில் உருவாக்கப்பட்ட கால்நடை பூங்கா ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு அது மூடி வைக்கப்பட்டது. விவசாயிகள் சார்ந்த எந்த திட்டத்தையும் செயல்படுத்தாமல் விவசாயிகளை அச்சுறுத்தி கிராமப்புற பொருளாதாரத்தை அழித்து ஒரு விவசாய தன்னுடைய நிலங்களை மீட்பதற்காக போராடியவர்கள் மீது கூண்டாஸ் போட்டு அவர்களை சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்திய அரசு ஸ்டாலின் அரசு. எந்த காலத்திலையும் தமிழ்நாட்டில் விவசாயிகள் மீது கூண்டாஸ் போட்டதில்லை. விவசாயிகள் நடத்த போராட்டத்துக்காக விவசாயிகளை கைது செய்து கூண்டாஸ் போட்ட ஒரு செயலை ஸ்டாலின் அரசு செஞ்சது. அதனால விவசாயிகளுக்கு எதிரி என்று அவர்கள் உருவாக்கிவிட்ட காரணத்தால் அவர்களை மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்காக நகரப்பகுதிகளை விட கிராமப்பகுதியில் இருந்த விவசாயிகள் ஆர்வமாக அக்கறையாக இருந்து இந்த ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டிய ஆட்சி என்பதை உறுதியாக பதிவு செய்திருக்கிறார்கள். அதனால் அதிகப்படியான வாக்குகள் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு கிராமப்பகுதியிலிருந்து கிடைத்திருக்கிறது. நகரப்பகுதிகளை பொறுத்தவரை இன்றைக்கு ஏறத்தாழ 14.5 லட்சம் புதிய வாக்காளர்கள், முதல் தலைமுறை வாக்காளர்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க. அதுபோல இன்றைக்கு ஒரு கூட்டம் விஜய் மீது பற்று வைத்து கொண்டு விஜய் அவர் செய்த அந்த மீம்ஸை பார்த்து இன்னைக்கு சமூக ஊடகங்களில் ஆதவர்ஜினாவும் அவங்களுடைய டீமும் அதுபோல ஜான் ஆரோக்கியசாமி அவர் உருவாக்கின அந்த பிம்பங்கள், இவங்க அரசியல் கடந்து சினிமாத்தனமாக அந்த வீடுகளில் அந்த பிரச்சாரங்களை கொண்டு போய் அந்த மீம்ஸில் அந்த செய்தியில் அது குழந்தைகளை கவருகின்ற வகையில் போட்டு அவங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு குடும்பத்தில் இருக்கின்றவர்கள், பெண்கள், குழந்தைகள் பார்க்கின்ற அந்த தொலைக்காட்சிகளில் அல்ல சமூக ஊடகங்களில் அவர்கள் பரப்பிய அது யாருடைய அரசியல் பார்வையிலும் அது படாமல் போச்சு. அதனால் அது நேரடியாக அந்த குழந்தைகளையும் வீட்டில் இருக்கிற பெண்களையும் அது ஈர்த்து இன்றைக்கு அதனுடைய விளைவாக இன்றைக்கு புதிய தலைமுறை வாக்காளர்கள் அல்லது அவர்களை ஒட்டி வந்தவர்கள் இன்றைக்கு தாவேகா என்ற கட்சியை ஆதரித்து இருக்கிறார்கள். பல இடங்களில் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சக்தியாக தோற்றம் தந்திருக்கிறார்கள். இது உண்மை. இதில் நாங்கள் மறைக்க விரும்பல. ஆனால் அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5% 6% தான் இருக்கும். நீங்கள் மொத்தமாக புதிய தலைமுறை வாக்காளர்களே 14-15 லட்சம் தான். அதனால் இது ஒரு ஃபேக்டே இல்லை. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு ஒரு தொகுதியிலேயே 4 லட்சம் 3 லட்சம் வாக்காளர் இருக்கிற இடத்துல இவங்க மொத்தமே ஒரு 10 லட்சம் 15 லட்சம் வாக்காளர்களை வச்சுக்கிட்டு இது தமிழ்நாட்டிலேயே ஒரு பிம்பத்தை உருவாக்கும் சொல்கிறது ஏற்புடையது இல்லை. அரசியல் தெளிவின்மையின் தொடர்ச்சி தான் அது. அதனால் அது கூட நகரப்பகுதிகளில் தான் அந்த தாக்கம் இருந்திருக்கு. ஆக நகரப்பகுதிகளில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த களம் என்பது தமிழ்நாடு முழுவதும் இந்த தேர்தலாக சந்தித்து மக்களோடு கலந்து விவசாயிகளாக இருந்தாலும், தொழிலதிபர்களாக இருந்தாலும், நெசவாளர்களாக இருந்தாலும், மீனவர்களாக இருந்தாலும் அவர்கள் களத்துக்கே போய் ஒவ்வொரு தொகுதிக்கும் போய் அவர்களிடத்தில் அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டு அவர்களுக்கு தீர்வை சொல்லி வாக்குகளை கேட்டு வந்தவர் ஒரே தலைவர் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். வேற யாருமே அந்த பணியை செய்யலை. அதனால் இன்றைக்கு மக்களோடு இந்த தேர்தலில் ஸ்டாலின் அரசு 5 ஆண்டுகளில் செய்த தவறுகளை, புரட்சி தமிழர் எடப்பாடியார் 4.5 ஆண்டுகளில் செய்த நன்மைகளை, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 5 ஆண்டுகளில் செய்த வளர்ச்சி பணிகளை, 10 ஆண்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தமிழ்நாடு பெற்ற நன்மைகளை அத்தனையும் சொல்லி நாங்கள் இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் செஞ்சு தமிழ்நாட்டில் கொரோனா காலத்தில் ஒரு பைசா வருமானம் இல்லாத நேரத்தில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்காக முழு சம்பளத்தை கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற வீட்டில் இருக்கிற குடும்பங்களுக்கு அத்தனை மருத்துவ வசதியும் செய்து அவங்கள வெளியே வர விடாமல் பாதுகாத்து அவங்கள தனிமைப்படுத்தி அதுக்கு தேவையான ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அரிசி கொடுத்து, பருப்பு கொடுத்து, எண்ணெய் கொடுத்து, 1000 ரூபாய் மாதந்தோறும் தொகையை கொடுத்து இத்தனையும் செய்தது புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி. அது இன்னைக்கு அது மக்கள் அதை பார்க்குறாங்க. இப்படி எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியில் செய்த அந்த சாதனைகள் எல்லாம்
இவங்க என்ன சொல்கிறாங்க, சுற்றி சுற்றி என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஓசி பஸ் விட்டோம். இன்னொரு பக்கம் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தோன்னே 28 மாதம் கழித்து கொடுத்து, அதுவும் கொஞ்சம் பேர் கொடுத்து, இப்போ ஒரு 5000 ரூபாய் கொடுத்துட்டு 1,31,00,000 ஒரு புதுசாக அவங்க ஒரு கணக்கு சொல்கிறாங்க. இப்படி அந்த கணக்கு எத்தனை பேருக்கு போய் சேர்ந்ததுன்றது அந்த மக்களுக்கு தெரியும். இவங்க கணக்கு சொல்லலாம், ஆனால் அதை பயனாளிகளுக்கு அந்த இவங்க கொடுத்தாங்கன்ற உணர்வு வந்தால் தானே அது இவங்களுடைய திட்டத்தினுடைய வெற்றியாக பார்க்கப்படும். அது இல்லை. இன்னும் சொல்ல போனால் இவங்க தேர்தல் நேரத்தில் அப்படி ஒரு நான் தகுதி உள்ள குடும்ப தலைவர்களுக்கு தருவேன்னு சொல்லவே இல்லை. அதை வாங்காதவங்க எங்களுக்கு என்ன தகுதி குறைச்சல் இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எதனால நீங்கள் எங்களை தவிர்த்தீங்க? இவங்க 1000 காரணம் சொன்னாலும் தகுதி உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது மாதிரி தகுதியற்றவர்களுக்கு இவங்க சொல்கிற தகுதிகள் இல்லாதவர்களுக்கு, பணம் வசதி படைத்தவர்கள் பலர் அந்த பயனை அனுபவிக்கின்ற போது இவர்களுக்கு வேண்டியவர்கள் என்பதாக அவங்களுக்கு கொடுத்துட்டு இவங்க எந்தவித வருமானம் இல்லாதவங்களுக்கு இது கொடுக்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, இவங்க வசதியாக இருக்கிறாங்க, பொருளாதார அடிப்படையில் இவங்க சிறந்திருக்கிறாங்க. ஆக சமூக நீதி என்பது பொருளாதார அடிப்படையை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னது திமுக, அதனுடைய கொள்கை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் 9000 ரூபாய் வரையறை நிர்ணயிக்க வேண்டும் என்று அவர் நினைத்த போது அப்போ எதிர்த்தது திமுக. அது சமூக நீதிக்கு எதிரானது என்று சொன்னது திமுக. ஆனால் இன்னைக்கு பொருளாதார அடிப்படையில் எப்படி நீங்கள் தகுதியுள்ள குடும்ப தலைவிகளை நியமித்தீர்கள் என்று இது எந்த வகையான சமூக நீதின்னு மக்கள் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்னைக்கும் அந்த மக்கள் கேட்குறதுன்னா, இன்னைக்கும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சியில் இருந்தபோது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த 20 கிலோ விலையில்லா அரிசி தராங்க இல்லை, அந்த விலையில்லா அரிசியை நாங்கள் வாங்கும்போது அதை எங்களுக்கு தரும்போது அது தகுதி, அந்த தகுதியை வச்சுட்டு நீங்கள் கொடுக்க வேண்டியது தானே. இதுதானே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செஞ்சுது. இப்போ மட்டும் நீங்கள் இதை ஏன் எங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறீங்க? இன்னும் சொல்ல போனால் பொங்கல் நேரத்தில் காசு கொடுக்க சொல்ல அந்த தகுதி அடிப்படையில் 1000 ரூபாய் கொடுத்தீங்க. அப்போது அரசனுடைய இரட்டை வேடம் மக்களுக்கு தெரியுது. இப்போ மறுபடியும் 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு அவங்க சொன்னால் கூட மக்கள் நம்பலை. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, எடப்பாடியார் மிக தெளிவாக சொல்லிட்டார், நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த அரசு விலைவாசிகளை ஏற்றி வச்சிருக்கு, வரி உயர்வை ஏற்றி வச்சிருக்கு, இதையெல்லாம் மக்களுடைய வாங்கும் சக்தி இழந்திருக்கிறார்கள், அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் இன்றைக்கு துன்பத்தில் இருக்கிறார்கள். அவர்களை அந்த துன்பத்திலிருந்து, இந்த ஆட்சியின் 5 ஆண்டுகளில் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து, அவர்களை பொருளாதார இழப்பிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காக ஆட்சிக்கு வந்த உடனே மே மாதமே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் தரன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் 20 கிலோ விலையில்லா அரிசி தந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த 20 கிலோ விலையில்லா அரிசி கூட 1 கிலோ பருப்பு, 1 கிலோ எண்ணெய் கூடுதலாக தருவோம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 2000 ரூபாய் அரிசி, இலவச அரிசி வாங்குகின்ற அத்தனை குடும்பத்துக்கும், அரிசி அட்டை வைத்திருக்கின்ற அத்தனை குடும்பத்திற்கும் 2000 ரூபாய் தருவோம்னு சொல்கிறாங்க. இது மக்களிடம் எடுபட்டிருக்கு. எந்தவித பாகுபாடும் இல்லாமல் 20 கிலோ அரிசி அவங்க விலை இல்லாமல் வாங்குகின்ற ஒரு நிலையில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் தரணுன்றது எடப்பாடியாருடைய நிறையா இருக்கிறதுனால மக்கள் இதுதான் ஒரு சரியான சமூக நீதின்னு அவங்க அதை பின்பற்றுறாங்க. இப்படி பல காரணிகளால் இன்னைக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஊடகங்களில் பல செய்திகள், பல ஊடகங்கள் இன்னைக்கு ஓரளவுக்கு உண்மை எழுதணும், ஏன்னா 10 நாளில் நம்மளுடைய சாயம் வெளுத்துறன்ற முடிவுக்கு வந்துட்டு இப்போ எதை செய்யறது எதை சொல்கிறதுன்னு புரியாமல் இருக்காங்க. ஸ்டாலின் பாவம் ஓய்வெடுக்க கொடைக்கானல் போயிட்டாரு. அதை விட உதயநிதி போயிட்டாரு துபாய். அவருடைய அங்கே வச்சிருக்க சின்ன வீட்டில் போய் தங்குறன்னு ஒரு முடிவு பண்ணி, இந்தியாவே வேணாம், தமிழ்நாடே வேணான்ட்டு அவர் நமக்கு இங்கே தானே சின்னதாக அழகாக வீடு இருக்குன்னு, அதனால் அங்கே போய் தங்கலான்னு போயிட்டார். இது தொடர்ந்து அவங்க இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு உதயநிதி சின்ன வீட்டிலே இருக்க வேண்டியது தான், தமிழ்நாட்டுக்கு வர முடியாது, அந்த அளவுக்கு அவர்களுடைய தேர்தல் முடிவுகள் இருக்காது. இதுதான் அவங்க இன்னைக்கு அவங்க சார்ந்த நிறுவனங்கள் உளவுத்துறை கொடுக்கறது கூட அவங்க மிகப்பெரிய வெற்றின்னு அவங்க பெற்றா கூட 100 தாண்ட முடியாதுன்னு சொல்லி அவங்க கணிப்புகள் அவங்களுக்கு தந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால இவங்க பதட்டத்துலேயும் பயத்துலேயும் இருக்கிறாங்க. கடைசி நேரத்தில் பணத்தை அள்ளி வீசினாங்க.
செந்தில் பாலாஜிலாம் ஒரு தொகுதிக்கு 10,000, ஏவா வேலெல்லாம் 5,000, இப்படி சேகர் பாபு அள்ளி கொட்டினார். இப்படி தமிழ்நாடு முழுவதும் பதத்தில் எப்படியாவது ஜெயிக்கணும்ட்டு இவங்க செய்ய வேண்டியது அத்தனையும் செஞ்சு முயற்சிகள் செஞ்சு சில அதிகாரிகளை கையில் வச்சுக்கிட்டு, நீங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் அலுவலர்கள் ஆவடி தொகுதியில் நீங்கள் அந்த வச்சு சீல் வைக்க சொல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் அஸ்வின் என்கின்ற ராஜசிம்ம மகேந்திரா அங்கே அவரோ அல்லது அவருடைய முகவர்களோ இல்லாமல் அதை வச்சுட்டு அதை கேட்க சொல்ல கலெக்டர்லேருந்து அதை பற்றி கவலைப்படலை. அந்த தேர்தல் பார்வையாளர்கள்கிட்ட சொல்ல கூட அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல. முழுக்க முழுக்க நாசருடைய கைப்பாவையாக இருந்து இந்த மாவட்ட ஆட்சித்தலைவரிலிருந்து அந்த தேர்தல் பணியாளர்கள் அத்தனை பேரும் செஞ்சு பூந்தமல்லியிலையும் அதுதான் நடந்திருக்கு. எல்லா இடங்கள்லையும் ஒரு அநீதியான தேர்தலை நடத்துவதற்கு அவங்களே துணை போயிருக்காங்க. இப்படியெல்லாம் அயோக்கிய தனங்கள்லாம் பண்ணால் கூட அவங்க வெற்றி பெற முடியாதுன்றது அவங்களுக்கும் தெரியும். அதனால் ஏன்னா இந்த களம் என்பது தேர்தல் களத்தில் இருந்த ஒரே தலைவர், மக்களோடு இருந்த தலைவர், மக்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர், மக்களையே தொடர்பு கொண்ட தலைவர் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். ஸ்டாலினை ஆட்சியில் இறக்கணுன்றது மக்களுடைய முடிவு. ஸ்டாலினுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய அலை தமிழ்நாடு முழுவதும் இந்த தேர்தலில் வீசிச்சு. அந்த தேர்தல் அலையை இன்னைக்கு பல கட்சிகள் தனக்கு சாதகமாக இருக்குன்னு நம்புகிறாங்க. ஆனால் அந்த அலையை விட அதிகமான அலை எடப்பாடியார் கடந்த காலங்களில் செய்த திட்டங்கள், அவருடைய முயற்சிகள், அவர் நடத்திய அரசு மக்களை பாதுகாத்தது, போதையற்ற மாநிலமாக தமிழகத்தை வளம் வளர்ச்சி என்ற ஒரு அக்கறையோடு நடத்தியது. அதனால்தான் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு, ஆட்சிக்கு வந்த 3 மாசத்துல கெஞ்சா புழக்கத்தில் இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவோன்னு அவர் சொன்னது மக்களிடம் எடுபட்டிருக்கு. இன்னைக்கு கற்பழிப்பு, கொலை, 2 வயசு குழந்தையிலிருந்து 80 வயசு பார்ட்டி வரைக்கும் இன்னைக்கு வீதியில் நடமாட முடியல. அதை பார்த்தா திமுக காரன் செய்கிறான், கேட்டால் போதையில் செய்கிறான்னு சொல்கிறாங்க. இதை சொல்கிறதுக்கு ஒரு அரசு இப்படி ஒரு கேவலமான ஆட்சியிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் சுற்றி சுற்றி வந்து மக்களோடு சந்தித்து மக்களிடம் கருத்துக்களை கேட்டு மக்களுக்கு விளக்கங்களை சொன்னவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். அதனால தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் களத்தில் இருப்பது கிராம பகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அதுக்கு எதிராக திமுக களமாடிச்சே தவிர அங்கே ஒன்றும் வேற கட்சி எதுவும் வந்தது இல்லை. அவங்களுக்கு உரிய அந்த சிறிய வாக்கு வங்கி அவங்க கிடைச்சிருக்கும். ஆனால் நகரப்பகுதிகளில் அதிமுக முழுமையாக இருந்ததுக்கு அடுத்து திமுக அவங்களை எதிர்க்கிற அளவுக்கு கொஞ்சம் வலிமையாக இருந்தாங்க. அதுபோலவே தாவகாவை சார்ந்த அந்த விஜய் கட்சி அதை ஒரு பேசு பொருளாக மீடியாக்களை வச்சுக்கிட்டு அந்த வியூக வகுப்பு நிறுவனங்களுடைய சாதுரியத்தால் அவங்களும் ஒரு களத்தில் இருக்கிற தோற்றத்தை உருவாக்கிச்சு. அதை மும்முனை போட்டியாச்சு. கிராம பகுதிகளில் இருமுனை போட்டி. இந்த தேர்தலை பொறுத்தவரை 2011 தேர்தலை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 2006 திமுக ஆட்சியில் இருந்தது. 2011 கருணாநிதி ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வியூகம் வகுத்து தேர்தல் இடத்துக்கு போனாங்க. தேர்தல் முடிவு பார்த்தீங்கன்னா திமுக எத்தனையோ தகுதி திட்டங்களை செய்து கூட்டணி அமைச்சு என்னென்னவோ பண்ணி பார்த்தது. ஆனால் 2011 தேர்தல் முடிவு என்பது திமுக எதிர்கட்சியாக கூட வர முடியாமல், எதிர்கட்சியாக அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற தேமுதிக எதிர்கட்சியாக வந்தது. எதிர்கட்சி தலைவராக விஜயகாந்த் வந்தார். அதை போன்ற நிலைமை இந்த தேர்தலில் வரும். இந்த தேர்தலில் ஸ்டாலின் 5 ஆண்டுகளில் செய்த மக்கள் விரோத செயல்கள் இந்த ஆட்சியை வீழ்த்தி வீட்டுக்கு அனுப்புறது மட்டும் இல்லை, எதிர்கட்சியாக கூட வர முடியாத ஒரு நிலைமையை உருவாக்கும் என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் காட்டும். எனவே தமிழ்நாட்டு வாக்காளர்கள், தமிழ்நாட்டு மக்கள் மிக சிறந்தவர்கள், தெளிவானவர்கள், உறுதியானவர்கள். மக்களை ஏமாத்தலான்னு ஸ்டாலின் நினைக்கலாம். இவர் பண்ணுற விளம்பரத்துலலாம் அவங்க மயங்கிட்டாங்க, இவங்களுடைய ஃபோட்டோ ஷூட்டை பார்த்து அவங்க நம்பிட்டாங்கன்னு அவர் நினச்சிட்டு இருந்ததெல்லாம் வாக்கு எண்ணிக்கை முடிஞ்ச பிறகு தெரியும். எனவே
இந்த தேர்தலில் மக்கள் திமுகவை விரட்டி அடித்து எதிர்க்கட்சியாக கூட வர முடியாத ஒரு நிலையை உருவாக்கியிருக்காங்க. அது தேர்தல் முடிவு மே 4ஆம் தேதிக்கு பிறகு நாமும் உணர்வோம். இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் எப்போவுமே சிறப்பானவர்கள். அவர்கள் அமைதியான வழியில் வாழ விரும்புகின்றவர்கள். 5 ஓட்டு போட்டாங்கன்னா 5 வருஷம் அவங்க வேலையை பார்க்கணும், தன்னுடைய குடும்பத்தை பார்க்கணும், குழந்தைகளை வளர்க்கணும், குழந்தைகளை படிக்க வைக்கணும், அவங்களுக்கு நல்ல திருமணம் செஞ்சு வைக்கணும், வேலை வாய்ப்பை உருவாக்கணும்னு அந்த சிந்தனையில் தான் இருப்பாங்க அவங்க. ஆனால் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் எங்களை ஆட்சியில் உட்கார வச்சுருங்க, நாடாளுமன்றம் வந்தால் எல்லா தொகுதியும் 39 தொகுதியும் எங்கிட்ட கொடுத்துருங்க, சட்டமன்றம் வந்தால் ஆட்சி எங்ககிட்ட கொடுத்துருங்க, ஆனால் நாங்கள் போய் சுகபோகமாக இருப்போம், துபாயில் இருப்போம், அங்கேருந்து தனி விமானத்தில் எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களாம் உல்லாசமாக சுற்றிட்டு இருப்பாங்க, இங்கேருந்து போய் அங்கே சினிமா பார்ப்போம், டான்ஸை பார்ப்போம். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் இங்கே போராடணும், மத்திய அரசை எதிர்த்து போராடணும். நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம், கேட்டால் மத்திய அரசு நிதி கொடுக்கலன்னு. ஆனால் அந்த நிதியை வாங்கிறதுக்கும் வக்கில்லை, துப்பில்லை. இன்னும் சொல்லப்போனால் மத்திய அரசினுடைய திட்டங்கள் எதையுமே தமிழ்நாட்டுக்கு செயல்படுத்துகின்ற எண்ணம் இல்லை. கேட்டால் காசை மொத்தமாக என்கிட்ட கொடுத்துரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இவங்க கொள்ளையடிக்கிறதுக்கு காசு கேட்பாங்களே தவிர தமிழ்நாட்டை பலப்படுத்துவதற்கு கேட்டதில்லை. அதனால் இப்படிப்பட்ட நிலையில் இதுவரைக்கும் 5 வருஷம் தமிழ்நாட்டை அழிவு பாதையில் கொண்டு போகிறது, நிதிக்கு வாங்க முடியாமல் இருந்த இந்த ஸ்டாலின் அரசு இந்த தேர்தலோடு ஒழிந்தது. தமிழ்நாட்டுக்கு இந்திய சுதந்திரத்தை ஒரு மீட்சி இந்த 4ஆம் தேதி கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு ஜனநாயகம் விடுதலை பெற்றிருக்கிறது. ஒரு குடும்பத்தின் பிடியிலிருந்து தமிழ்நாட்டை மக்கள் காப்பாற்றி இருக்கிறார்கள் என்ற நல்ல செய்தியை தருகின்ற நாளாக மே 4 இருக்கும் என்ற நம்பிக்கையோடு வணங்குகிறேன். நன்றி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பார்க்கறதோட மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையும் பார்க்க சொல்லி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்து பட்டியலில் பதிவு செய்யுங்க.